முதல் பாடலாக சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் கரை கடல் உயிர்வாய் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வாய் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம் ஜகத்தின் ரட்சகரே நமஸ்காரம். தரணியில் மானுட உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மானுட உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வாய் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வாய் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொலியோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வாய் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வாய் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாட போறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே என்ற பாடலை நாம் பாட போறோம். ஆண்டவர் செய்த நன்மைகள் நம்மளுக்கு ஏராளம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையால நம்மளை நிரப்புறாரு. அதை நம்ம நினைச்சு பார்த்து எப்பவுமே நன்றி அறிதல் உள்ள மக்களா நம்ம இருக்கணும். இந்த பாடலை நன்றியோடு பாடுவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை
பள்ளத்தாக்கில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரென்னை வாழ வைத்தீரையா. நீ வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு நன்றி பாடலை பாடுவோம். நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, என்னேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. பாடுவோம் சேர்ந்து. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, என்னேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நீர்தானே,
இயேசு ராஜா நன்றி, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. கர்த்தர் எனக்குள் வாழ்வதால் கலங்கிட தேவையில்லை. கர்த்தர் எனக்குள் வாழ்வதால் கலங்கிட தேவையில்லை. இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் எனக்கெதிராக என்ன செய்ய முடியும்? என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நாளெல்லாம் வெற்றியின், நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் என் இதய கூடாரத்தில். நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் இணைய கூடாரத்தில். கர்த்தர் கரம் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் கரம் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்யும். என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. ஆமே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், ஆமென். தேவனே நீர் நல்லவர், நல்லவர், தேவனே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை
பரிசுத்த தேவனே நீர் நல்லவர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே ஐந்து கண்ட மக்களுக்காக ஆமென் ஐந்து காயமேற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்துவே ஆமென் நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்துவே தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்குமாற உண்மை நாதனே வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்குமாற உண்மை நாதரே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதித்து அதை நாம் மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்துவோம். யாரும் கண்களை திறந்தபடி இல்லாம கண்களை மூடி பயபக்தியா எல்லாரும் கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்ய போறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தர் செய்த நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை எண்ணி நம்ம சொல்ல நம்ம நாவுகளே போதாது. கர்த்தரை நம்ம துதிக்காரன் போ. நன்றி 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 நல்லவரே உமக்கு நன்றி வல்லவரே உமக்கு நன்றி. கண்களை மூடி நம் பயபக்தியா ஆராதிப்போம். உங்க வாய்களை திறந்து நன்றி பலிகளால் அவரை நிரப்புங்க. அவர் துதிகளில் பிரியப்படுகிற தூயாதி தூயவர். அவர் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கு லீலி புஷ்பமா இருக்கிறார். 10,000 பேரிலும் சிறந்தவர். நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் நல்லவர் வல்லவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ராஜா உமக்கு நன்றி நன்றி. இந்த இடத்துல எங்க மத்தியில இந்த ஞாயிற்றுக்கிழமையில நீங்க வாங்க ஆண்டவரே. எசப்பா உம்மை கூடி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி 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 பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. சோஸ்திர பலிகளை செலுத்துகிறோம் எசப்பா. எசப்பா சிறுமையும் எளிமையுமான என்ன நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீரே. உமக்கு நன்றி 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 ராஜா. எசப்பா என்னை எவ்வளவா உயர்த்தி வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ராஜா. எசப்பா உமக்கு நன்றி நல்லவரே உமக்கு நன்றி வல்லவரே உமக்கு நன்றி எசப்பா. நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ராஜா. வேறு எதுவும் வேணாம் எசப்பா. உமக்கு நன்றி நன்றி
வல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, நன்றி 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 ஏசப்பா. உமக்கு நன்றி ராஜா. எனக்கு எல்லாமா இருக்கிறீரே ஏசப்பா. தாயாக இருக்கிறீர், தகப்பனா இருக்கிறீர் ஏசப்பா, நண்பனா இருக்கிறீர், மருத்துவரா இருக்கிறீர் ஏசப்பா, எங்களுக்கு உதவியாளரா இருக்கிறீர் ஏசப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பி நடத்துகிறீரே. உமக்கு நன்றி ராஜா ஏசப்பா. உமக்கு நன்றி. நம்ம துதிப்போம் துதிப்போம், நன்றி பலிகளை செலுத்துவோம். யாரும் மௌனமா இருக்காதபடிக்கு உங்களுடைய துதிகளின் சத்தத்தை உயர்த்துங்க. அவருடைய நீங்க வரவேறுங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்க மத்தியில அசைவாடுங்க ராஜா ஏசப்பா. எங்க வரங்களை, கிருபைகளை எங்க மேல பொழிங்க ஏசப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா ஏசப்பா. என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா ஏசப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. கேளுங்க கேளுங்க ஏசப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எனக்கு எல்லாமே நீங்க தான் ஏசப்பா. உமக்கு நன்றி 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 பலிகளை செலுத்துற ராசப்பா ஏசப்பா. எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை எண்ணி உமை என்றும் நாங்க துதிப்போம் ராஜா ஏசப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி பலிகளை செலுத்துறோம். ஆமென். உமக்கு நன்றி நன்றி. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோமா? நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே மதுரமலே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமலே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமலே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமலே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அப்படியே நம்ம எல்லாருக்கும் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் உன்னதர், நீர் சிறந்தவர், நீர் பரிசுத்தர், நீர் ஜீவனுள்ளவர். எங்களுடைய ஜெபங்களை எல்லாம், எங்களுடைய ஜெபங்களுக்கு, எங்களுடைய கண்ணீர்களுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி எல்லாரும் வலது கரத்தை வானத்துக்கு நேராக அப்படியே நம்ம உயர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவரே உமக்கு நன்றி 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 அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுவோம் பரிசுத்தர் பரிசுத்தரே. வலது கரத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை சேனைகளின் கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நல்லவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். முழங்கால் படியிடுவோம் தேவ சமூகத்தில். அன்பின் ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாவியாக எங்கள் மீது நீர் கிருபையாய் இறங்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் மீது அன்பு செலுத்தி நீர் கொடுத்த நலவற்ற கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். திரு கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பரும் அருமிரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னை பிரஸ்தாவம் பண்ணிற எந்த ஸ்தானத்திலேருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த நாளில் எல்லோரும் நீங்கள் நேரத்தோடு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கே இவ்வளோ மகிழ்ச்சி, ஆனால் கர்த்தருக்கு அதை விட மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லோரும் உங்களுக்கே நீங்கள் கரங்களை தட்டிக்கிறதுங்களா? ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷம். சங்கீதங்களின் புஸ்தகம் 112ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. என்னதம்மா? அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து தான் நம்ம எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செஞ்சுருக்கோம்? வந்து உட்கார்ந்துருக்கோம். அது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகளின்படி வாரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? 6 நாள் ஓடி ஓடி உழைக்கிறீங்க. 7வது நாள் என்னுடைய சமூகத்தில் வந்து ஓய்ந்திருந்து என்னுடைய பலனை பெற்றுக்கொள்ளு என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் வம்சங்கள் எப்படி இருக்குமாம்மா? உங்கள் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். நீங்கள் டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சமூகத்தில் வாரத்தில் 1 நாள் 1 மணி நேரம் நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு பலன். ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? நீங்கள் ஓடி ஓடி தான் சம்பாத்தியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவருடைய சமூகத்தில் இருந்தாலே தன்னால் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுதான் ரொம்ப ஒரு ரகசியம். இந்த ரகசியம் அநேகருக்கு என்ன செய்யாது?
தெரியவே தெரியாது. அதே மாதிரி செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். நம்ம வாழ்க்கையில் எத்தனை இருள் இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்துக்கு வந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குமாமா? நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேலே இருந்தால் போதும், கர்த்தர் நம்ம நினைச்சுவார், வெளிச்சமாக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, 9வது வசனம், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அந்த பலன் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் எத்தனையோ கர்த்தருக்காக தியாகம் பண்ணுறீங்க, அதை கர்த்தர் பார்த்துட்ருக்கார். நிச்சயமாக அதற்கேற்ற பலனை தருவார். இன்றைக்கு ஒரு தலைப்பு, ஆண்டவரிடம் போய் சொல்லுங்கள். ஆண்டவரிடத்தில் எதை போய் சொல்லணும்? எல்லாத்தையும் சொல்லலாம். சில ஆள்கிட்ட குறிப்பிட்ட காரியத்தை மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், உயிர் நண்பர்களாக இருக்கலாம். சொல்லக்கூடிய காரியத்தை மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஆனால் எல்லா காரியத்தையும் யார்கிட்ட சொல்லலாம்? கர்த்தரிடத்தில் மாற்ற சொல்ல முடியும். சொந்த தாய் தகப்பன்கிட்ட கூட என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம வாழ்க்கையை மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 14:12. வாசிங்க. 14:12. ஆமென். இதில் நம்ம பார்க்குறோம், யார்? யோவான் சானுடைய உடலை என்ன செய்தாங்க? அவங்களுடைய சீசர்கள் அடக்கம் பண்ணிவிட்டு யார்கிட்ட போய் சொல்லுதாங்க? ஏசப்பாட்ட சொல்லுவாங்க. இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் என்ன செய்வாங்க? அம்மா அப்பாட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க அம்மா அப்பா என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்க தான்? மினிஸ்டர் தான். சில பேர் சொல்லும், என்னை அடிச்சிட்டியா? நான் போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஆமாம் ஆமாம், அப்பா பெரிய மினிஸ்டரு. ஏன்டா நம்ம குடும்பம் தெரியும், நம்ம பிரச்சனை என்னன்னு தெரியும், உங்களுக்கெல்லாம் யார் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய ஏக்கம் எப்படி இருக்கும்? நான் எங்கள் அப்பாட்ட போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு உடனே என்ன செய்வாங்க? போவாங்க. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தாலும் சரி, நான் எங்கள் அப்பாட்ட சொல்ல போகிறேன். அந்த அப்பா யார் தான்? ஏசப்பா தான். நம்ம ஏசப்பாட்ட சொன்னோன்னு நினச்சிக்கோங்க, உடனடியாக அவர் என்ன செய்வார்? சரி செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த சிறு பிள்ளைகளைப் போல் நம்ம நம்பிக்கை, நம்முடைய ஏக்கம்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கணும். என் தேவன் எனக்காக யாவும் செய்வார். யார் என்ன விதமாக என்னை எப்படி பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய காரியங்களை நான் என்ன செய்வேன்? ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. ஒரு இப்போ உலக பழமொழி இருக்குது, டெல்லிக்கு ராஜாவானாலும் அது வந்து உலக பிரகாரமானது. ஆனால் இதில் என்னன்னா, டெல்லிக்கு ராஜாவானால் நீ எனக்கு பிள்ளைதான் என்கிற பழமொழி. அப்போது நம்ம வந்து எவ்வளோ பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் சரி, நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம யார் தான்? பிள்ளை தான். அதுக்காக ஐயோ இவன் பெரிய பதவியில் இருக்கான்னு சொல்லி கலெக்டர் ஆகிட்டான்னு சொல்லி அம்மா அப்பா பயப்படுவாங்களா? இங்கே வாடா போடான்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, அவருக்கு நம்ம யார் தான்? பிள்ளை தான். எத்தனை வயசாக ஆனாலும் சரி தான். நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், குறைவுகள் வந்தாலும் நம்ம யார்கிட்ட போய் சொல்லணும்? கர்த்தர் இடத்துல தான் சொல்லணும். பேதுரு சொல்லுதாரு, இயேசுவை பார்த்து என்ன சொல்லுதாரு? வேறு யாரிடத்தில் போவோம்? ஜீவன் தரும் வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. ஒரு பாட்டு கூட பெர்க்மன் சாய் அழகாக ஒரு பாடல் பாடியிருப்பார். உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அழகான அந்த வரிகள் உண்டு. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், என்ன செய்யணும்? எங்கள் முகத்தை நீங்கள் பிரகாசிக்கிற செய்கிற தேவன் என்று. அது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்மளை ரொம்ப அதிகமாக நேசிங்கிட்ட தான் நம்ம சொல்லுவோம். எல்லாத்திட்டையும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே போல் நம்ம அதை நேசிக்கங்கிட்ட சொல்லுறதை காட்டிலும்
கத்தரிடம் மாத்திரம் நம்முடைய குறைகளை சொல்லும் பொழுது கத்தர் நம்ம வாழ்க்கையை என்ன செய்வார்? நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் பாடுகள் என்ன செய்யலாம்? இரவு பகல் போல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையினும் படகில் கத்தர் இருக்கும் பொழுது காற்று வந்தாலும் புயல் வந்தாலும் கத்தர் நம்மளை என்ன செய்வார்? ஜெயமாய் கத்தர் நடத்துவார். வெற்றியாய் கத்தர் நம்ம வாழ்க்கையை என்ன செய்வார்? கிருபையாக நடத்துவார். அது நம்ம யோவான் சாணனை குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்க இயேசுவிடம் போய் என்ன செய்தாங்க? சொல்லுதாங்க. அப்போ கடந்த நாட்களில் ஒரு புக்கு வந்துச்சு, அதில் வாசித்து பார்த்தேன். ஒரு சாலை விபத்தில் ஒரு வாலிப மகன் என்ன செஞ்சிட்டான்? மரித்து போயிட்டான். அப்போது அந்த அடக்க ஆராதனைக்கு பாஸ்டர் வந்து என்ன செய்தார்? ஜெபிக்க வந்திருக்கார். அப்போ அந்த தகப்பனார் கேட்டாராமா, பாஸ்டர் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கேன், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். என் வாலிப மகன் மரிக்கும் பொழுது அந்த கத்தர் எங்கே இருந்தார்? என்ன செஞ்சிட்டு இருந்தார்? ஏன் என் பிள்ளை என்ன செய்யலை? காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி அந்த போதகர்கிட்ட கேட்டோன்னே அந்த போதகருக்கு ரொம்ப மனசு வேதனை. ஆனால் அவர் கத்துட்ட சோகம் பண்ணியிருக்காரு. ஏசப்பா, இந்த வாலிப மகனை நான் அடக்கம் பண்ண நான் வந்திருக்கேன், ஆனால் இந்த தகப்பனாருக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் அப்படிங்கும்போது அவர்கிட்ட கத்தர் ஆவியானவர் பேசினாராமா. என்ன பேசினாராம்? இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது பிதா எங்கே இருந்தாரோ அங்கே தான் ஏசப்பா உங்கள் பையன் மரிக்கும் போதும் இருந்தார் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு அப்படியே என்ன ஆயிடுச்சாமா? மனசு ஒரு ஆறுதல் ஆச்சான். சில நேரம் நம்ம நினைப்போம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த சூழல் நம்ம நினைப்போம். ஆனால் கத்தருடைய சித்தமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் நமக்காக அந்த ஒரே பேரான குமாரன் என்ன செஞ்சார்? அந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் எதுக்காக அனுப்புனாருன்னா நம்மளுடைய எல்லா பாடுகள் எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து நம்ம கத்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இரத்தத்தை சிந்தும்படியாக அனுப்பினார். நம்ம வாழ்க்கையில் இந்த நாட்களில் எதிர்பாராத விதங்களில் அநேக காரியங்கள் நடக்கும். இந்த யோவான் சாணகன் என்ன செஞ்சார்? நல்ல காரியத்தை தான் சொன்னார். ஆனால் அந்த ஏரோது ராஜா என்ன செஞ்சார்? ஒரு அற்ப காரியம், ஒரு பிறந்த நாளுக்காக அந்த சின்ன பிள்ளை கேட்டதுக்காக யோவான் சாணனுடைய தலையை கொடுக்கறதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டார். இதே வேளையில் ஏரோது ராஜா உங்கள் தலை எனக்கு வேணும்னு சொன்னால் கொடுத்துருப்பாரா? கட்டாயம் கொடுத்துருக்க மாட்டார். இந்த காரியத்துக்கு இது அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பார்? யோசிச்சிருப்பார், ஆலோசனை பண்ணியிருப்பார். ஆனால் அடுத்தவங்கங்கும்போது அவர் என்ன செய்யலை? யோசிக்காமல் என்ன செஞ்சார்? அதை கொடுத்தார். இந்த நாட்களில் அநேக காரியங்கள் இப்படி உலகத்தில் என்ன செய்தான்? அப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் நிச்சயமாக அவர் தலையை கேட்டால் சிந்திச்சு பார்த்துருப்பார், இது அநியாயமான ஒரு காரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த நாட்களில் அநியாயமான மரணங்கள் என்ன செய்யுது? அநேக குடும்பங்களில் நடக்குது. அதனால் அவங்களுடைய இருதயம் என்ன செய்யுது? உடைக்கப்பட்ட போகுது. நம்ம கேள்விப்படுகிறோம், அந்த குடும்பங்கள் நிலை குலைந்து போகுது. அதனால் அவங்க என்ன செய்தாங்க? சில நேரம் ஏசப்பாவா குற்றவாளியாய் என்ன செய்தோம்? நம்ம கூண்டில் நிறுத்தி பார்க்கோம், ஆண்டவரே ஏன், எதற்கு அப்படின்னு சொல்லி. இப்போ யோவான் சாணன் வாழ்க்கையில் நடந்தது அது சதியா அல்லது விதியா? திட்டமிட்ட ஒரு செயலா? இது திட்டமிட்ட ஒரு செயல். நிச்சயமாக அந்த ராஜா என்ன செஞ்சுக்கலாம்? ஆராய்ந்து பார்த்துருக்கலாம், இதுக்கு தேவையில்லைம்மா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். ஆனால் வழி இல்லை, ஏதோ சூழ்நிலை நடந்துட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் இதே போகிற சூழ்நிலைகள் நடக்கும். ஆனால் நம்ம அந்த கவலைகள் பாரங்கள் எல்லாம் கத்தரிடத்தில் சொல்லுவோம். கத்தர் அந்த வெக்கத்துக்கு பதிலாக, அதனுடைய வேதனைக்கு பதிலாக, துக்கத்துக்கு பதிலாக நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை இன்னும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கத்தருக்காக வைராக்கியமாக நின்றவர். அதே போல் அந்த குடும்பங்களில் இழப்புகள் வந்திருக்கலாம். ஆனால் அந்த குடும்பங்கள் அநேகருடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களில் அவங்களுக்கு ஆறுதலாக கத்தர் நினைச்சுவார், அந்த குடும்பங்களை வைத்திருப்பார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது நம்ம பார்க்குறோம், முதலாவது உங்கள் குறைகளை இயேசுவிடம் போய் சொல்லுங்கள். நம்ம வேதாகமத்திலேருந்து நம்ம பார்க்குறோம், எலிசாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அற்புதம் செய்ததில் என்ன தொடர்பு? எலிசா செய்த அற்புதம், இயேசு செய்த அற்புதம். எப்படி? கரெக்ட். வேற எப்படி? உயிர்த்தது. ஏசப்பாவும் சிறு பெண்ணை உயிர்த்தெடுத்தார். ஆமாம். டென்ஸ்டே நேற்று நைட்டு எனக்கு 2 மணி கேள்வி கேட்டேன். இதுக்கும் ஈக்குவலானதை ஏசி என்ன செஞ்சார், எலிசா என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டவுடனே நான் ஒரு 2 காரியம் வச்சுருந்தேன். ஆனால் அவர் 2 காரியம் வித்தியாசமாக சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எலிசா செய்த அற்புதம் அரண்மனையில் வாசிக்கப்பட்ட பொழுது அந்த விதவை என்ன செஞ்சா? அவளுடைய சொத்து சுகங்களுக்காக வந்து நின்னா. அதே போல் இயேசு செய்த அற்புதங்கள் வந்து அரண்மனையில் என்ன செஞ்சது? பேசப்பட்டது. அதனால தான் ஏரோதின் மனைவியை என்ன செஞ்சா? ஐயோ, நம்ம அவர் எப்போ வருவார், அந்த இயேசை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக உட்காந்துருந்தா. அதே போல்
எலிசா என்ன செய்தார்? இந்த நம்ம தீர்க்கதரிசியினுடைய மனைவி கடனாக இருக்கா. அப்போ அவர் என்ன சொல்றாரு? வெறும் பாத்திரங்களை கொண்டு வா அப்படிங்கார். அதே மாதிரி ஏசப்பாவே என்ன செய்தார்? கானாவூர் கல்யாண வீட்டில் வெறும் கச்சாடிகளை கொண்டு வாங்க அப்படிங்காரு. திருப்பி தண்ணீர் அதை நிரப்ப சொல்லுதாரு. அதுமாதிரி இதில் வந்து என்ன செய்தார் இவர்? உங்களிடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்காரு. அவள் ஒழிக்காமல் மறைக்காமல் என்ன சொல்லுதா? என்கிட்ட என்ன இருக்குது? ஒரு கூட என்ன இருக்குது. நிறைய பேர் என்ன உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தங்கிட்ட போய் ஒருத்தங்க கடன் கேட்க போனால் வீட்டுக்கு எப்படி 2000 3000 இருக்கும். ஒரு 100 200 தாங்கன்னா, ஐயோ சிஸ்டர் இப்போ தான் கொடுத்து முடித்தேன், எல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லை அப்படி நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறதுல கொஞ்சமாவது என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆனால் அந்த தீர்க்கதரிசி மனைவி என்ன செஞ்சால் ஒரு கூட என்ன இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த வெறும் பாத்திரங்களில் கர்த்தர் அவர் என்ன செஞ்சார்? எலிசா எண்ணெயை நிரப்புங்கன்னு சொல்லி நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வித்தார். அதே போல் சிறு பயனிடத்தில் இருந்த 2 மீனும் 5 அப்பத்தையும் உன்ட என்ன இருக்கிறத கொண்டு வாங்கன்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதைத்தான் அந்த நாளில் எதிர்பார்க்கார். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் என்ன இருக்கோ அதை என்ன செய்வோம்? கர்த்தருக்காக கொடுப்போம். கொஞ்சம் நேரம் இருக்கா கர்த்தர் சமூகத்தில் ஓடி போய் என்ன செய்வோம்? அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் போய் நிற்போம். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்வார்? கர்த்தர் அள்ளி கொடுக்க அவர் உண்மையிலவராக இருக்கார். ஒரு ஆலயத்தில் வந்து ஒரு போதகர் வந்து ஆலயம் கட்டணும், அதனால எல்லாரும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. அப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்களாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு 9 மணிக்கு அவர் வீட்டு முன்னாடி ஒரு குட்டி பையன் வந்து நின்னானான். 3 சக்கர வாகனத்தில், அந்த குட்டி அந்த பிள்ளைங்க ஓட்டுவாங்கல்ல வண்டி, அந்த வண்டியில் வந்து நின்னானா. என்ன தம்பி காலையில் நீ வந்திருக்க அப்படின்னு கேட்டாராம்மா. இங்கே பின்னாடி பாருங்க அப்படின்னு சொன்னானாம்மா. என்னன்னு பார்த்தா, நீங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு என்ன கேட்டீங்க? செங்கல், சிமெண்டு, கல், பணம் எல்லாம் கொண்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு 4 செங்கல் இருந்துச்சு, அதை நான் என்ன செஞ்சுட்டேன்? எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆலயம் கட்டேன்னு சொன்னானா. அவர் பார்த்து அப்படியே அழுதுட்டாராம். இந்த குட்டி பையன் ஒரு 3.5 வயசு 4 வயசு தான் இருக்குமாம்மா, அந்த தெருவில் இருக்கானாமா. அவன் 4 செங்கல் அந்த என்ன செஞ்சிருக்கான், அந்த 3 பேர் தான் வண்டியில் வச்சு கொண்டு வந்துட்டானேன்னு சொல்லி அழுது கத்தட்ட நன்றி சொன்னாராம்மா. ஆண்டவரே, என்னுடைய ஆலயம் கட்டுவதற்கு இன்றைக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இந்த குட்டி பையன் உள்ளத்தில் நீர் பேசினவர், என் ஆலயத்தை நீர் கட்டி தருவீர்னு சொல்லிட்டு ஆலயத்தில் அறிவிப்பு கொடுத்தாராம். இன்றைக்கி பாருங்கள், இந்த சிறு பையனை கூப்பிட்டு இந்த 4 செங்கல் கொண்டு வந்து ஆலய கட்டுமான பணிக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்த உடனே எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்களாம்? உற்சாகமாக கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டி மீதமும் அவருடைய கையில் பணம் இருக்க மாதிரி என்ன செஞ்சிட்டாராம்? பல மடங்கு என்ன செஞ்சிட்டான்? அவருக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். அதே போல் இந்த நாட்களில் நம்மகிட்ட இருக்கிறத நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அந்த வெறும் பாத்திரம் என்ன செஞ்சது? தண்ணீரால் நிரப்பப்பட்டது. மற்றொரு பார்வையில் என்ன செஞ்சுருக்கலாம்? பைத்தியமாக இருந்துக்கலாம். தண்ணியை ரெப்பிட்டு என்ன செஞ்சாங்க? என்ன இப்படி பண்ணுதாருன்னு சொல்லி அநேக விதமாக பேசியிருக்கலாம். அந்த உலகம் நம்மளை பைத்தியமாக நினைக்கும். இவங்ககிட்டலாம் ஒன்றும் இல்லை, அதுலேயும் கொண்டு என்ன செய்தாங்க? கர்த்தருக்காக கொடுக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை பைத்தியமாக நினைப்பாங்க. வாடகை வீட்டில் இருக்காங்க, இன்னும் இவங்களுக்கு இந்தந்த காரியங்கள்லாம் நடக்கலை, ஆனால் கர்த்தருக்கு கொடுக்காங்களாமா. ஆனால் கர்த்தருக்காக என்ன செய்தாங்க? ஓடுதாங்கன்னு சொல்லி நம்ம எல்லோரும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்வாங்க? பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்மளை கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய லெவலில் கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில் நாங்களும் 2008 9 வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு 1000 பீஸ் ஒட்டினா தான் எனக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும். அதை எங்கள் வீட்டில் வெட்டக்கூடாது, வேண்டாம், வீடெல்லாம் இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் அந்த 50 ரூபாயை வெட்டி நான் ஒரு ஊழியத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன்? அதை கட் பண்ணுவேன். ஊழியன் இருந்தால் ஊழியத்துக்கு போயிடுவேன் அதை வச்சுட்டு. அப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க, இவங்க பீஸ் இருக்கும்போது செய்ய மாட்டாங்க, ஆனால் பீஸ் இல்லாத நேரம் பீஸ் இருக்கான வந்து டைம் பாஸ் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் நான் விட்டுட்டு ஒரேடியாக ஊழியத்தில் இறங்கிட்டேன். ஒரு நாள் எங்கள் வீட்டில் அவங்க வேலை பார்த்த இடத்துல என்ன செஞ்சாங்க? பொக்கை பூ சொல்லுவாங்க, நம்ம மாருதி இங்கே கம்பெனி இருக்கும், அந்த கார் கம்பெனிக்கு நாளைக்கு கார் சேல்ஸ் ஆகுது அப்படின்னா சாய்பாபாக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வரும்போது 2 பொக்கை கொண்டு வருவாங்க. அது சூப்பராக மனம் வீசும், நல்லா அழகாக இருக்கும். ஒரு கூடையில் வச்சு காலையில் 7 மணிக்கு எங்கள் டென்சி அல்லது எங்கள் இவங்க அப்பா கூட போய் அந்த எஸ்ஆர்வி மில்லில் அங்கே கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க. அது வந்து ஒரு நேரம் இப்படி கொடுத்துட்டு வர்றதுக்கு என்னது? 100 ரூபா. நம்ம வந்து காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பீஸ் பண்ணால் தான் அந்த 50 ரூபா கிடைக்கும். இவங்க சும்மா 2 வீலரில் அங்கேருந்து வரும்போது இன்றைக்கி அங்கே 2 கார் சேல்ஸ் ஆகுது தம்பி, நீங்கள் வரும்போது வாங்கிட்டு போயிருங்க பொக்கைன்னு வரும். உடனே நாங்கள் நைட் என்ன செய்வோம்? அதை தண்ணி தொளிச்சு ஒரு துணியை வச்சு அப்படியே மூடி வச்சுருப்போம். காலையில் அந்த கார் கம்பெனிக்கு அந்த பொக்கை போகும். அப்போ கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்காக நம்ம ஊழியத்தை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு செகண்டில் என்ன செஞ்சிருவார்? அதிசயங்கள் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். அநேக நேரம் நம்ம என்ன செய்தோம்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார், ஆனாலும் நம்ம கர்த்தர் நம்ம கூட இல்லையோங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்குது. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இயேசுவிடம் சென்ற குருடர்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30லேருந்து 34 வரை நம்ம பார்க்குறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். சிலவங்க கண்ணு இருந்து இன்னும் குருடாக இருக்காங்க, ஆலயத்துக்கு வர தெரியல.
ஆனால் அந்த குருடர்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டோன்னு என்ன செய்தாங்க? தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். மீண்டும் சத்தமாக என்ன செய்தாங்க? கூப்பிடுதாங்க. கர்த்தர் அந்த இடத்துல நின்று என்ன செய்தார்? அற்புதத்தை செய்தார். அது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில் பக்கத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, ஆகாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், மனச்சோர்வுனால கவலைகளினால ஆபிரகாமும் சாராலும் நம்மளை அனுப்பிட்டாங்களே இந்த வனாந்தரத்துக்குன்னு சொல்லி அங்கனே நீரூற்று இருக்கு, ஆனால் அவள் கண்ணுக்கு என்ன செஞ்சது? மறைக்கப்பட்டது. இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் அநேக கோபம், யார் மேலாவது உள்ள எரிச்சல், அந்த காரியத்தினால நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யுது? மறைந்து காணப்படுகிறது. அப்போ அந்த கண்கள் திறந்த பொழுது, ஆகாருடைய கண்கள் திறந்த பொழுது கர்த்தர் என்ன செஞ்சார்? நீரூற்றை கொடுத்தார். அதே போல் எம்மாவூர் சீசர்களோட கர்த்தர் பேசிட்டு போகிறாரு. ஆனால் அவங்களுக்கு அந்த மனக்கவலையில் என்ன செய்யலை? கர்த்தர் நம்ம கூட பேசுறாருங்கிறது தெரியலை. அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்மகிட்ட பேசிட்டு நம்ம கூட தான் இருக்கார். ஆனால் நிறைய உலக கவலைகளினாலே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? கர்த்தர் நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லியுடைய இந்த காரியம் தான் நம்ம இருதயத்தில் என்ன செய்யுது? காணப்பட்டு கொண்டிருக்கு. இந்த நாட்களில் நம்மளுடைய குருட்டாட்ட தன்மையை நம்ம என்ன செய்யணும்? மாற்றும்படியாக நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் நம்ம கர்த்தரிடத்தில் போய் என்ன செய்வோம்? சொல்லுவோம். மனுஷர்கிட்ட சொல்லுவதை பார்க்கலும் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். நம்ம குறைவுகளை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். நம்முடைய இந்த வெறுமையான நம்முடைய பாத்திரங்களை கர்த்தர் நிரப்புவார். அது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில் குருடாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி நமக்கு ஆசீர்வாத கதவுகளை கர்த்தர் திறந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி நீங்கள் வந்த வண்ணமாகவோ வெறுமையாகவோ போக போகிறதில்ல. சில விசேஷித்த ஆசீர்வாதங்களை உங்கள் தலைகளில் வைத்து, சில விசேஷித்த நன்மைகளை உங்கள் மேலே வைத்து கர்த்தர் அனுப்ப போகிறார். இந்த நாளிலிருந்து சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறதையும், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் உங்களுக்காக நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. உங்களுடைய முகத்தில் நன்மை உண்டு. உங்கள் முகத்தில் கிருபை உண்டு. உங்கள் முகத்தில் ஆண்டவரே, உங்களுடைய முகத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே, மகிமையின் தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வாய்களை திறக்கிற உங்கள் உள்ளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளில் இடைப்பட போகிறார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய வார்த்தையினால் தொட்டு கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வசனத்தை நாம் சுருக்கமாகவும் வேகமாகவும் தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வேத வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க வேத வசனத்தை. இப்போ நம்ம எல்லாரும் இந்த வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 274வது பக்கம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாக இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டிங்களா? எல்லாரும் எடுத்தாச்சா? ஓகே. நான் சொல்ல சொல்ல நீங்கள், நான் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் சத்தமாக இந்த வசனத்தை வாசிங்க. ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. பக்கத்துல எல்லாம் பார்த்து சொல்லுங்க, உங்கள் குறைவை எல்லாம் கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த ஜூன் மாதம் கர்த்தர் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றப் போகிறார். தேவன் புதிய ஏற்பாட்டிலிருந்து சில காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அதை வருகிற நாட்களில் புதிய ஏற்பாட்டில் வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆனாலும் இன்று கர்த்தரினோடு சொன்ன சில வார்த்தைகளை சில ஆலோசனையாகவும் சில முக்கியமான காரியங்களாகவும் உங்களுக்கு சொல்லி ஜெபிப்பதற்காக என் உள்ளத்தில் ஏவினபடியினால் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை
அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வேதத்தில் சில குடும்பங்களை கர்த்தர் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதித்த காரியங்களை கர்த்தரினோடு இடைப்பட்டார். அதை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரே ஒரு குடும்பம் தான், அந்த ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் நம்ம பார்த்து சுருக்கமாக பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 13:14வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேரை போட்டு தேவனுடைய பெட்டி உங்கள் பேரை போட்டு வீட்டிலே அப்படின்னு பார்க்கணும். இப்போ குருமூர்த்தி ஐயா இருக்கிறீங்க அப்படின்னா தேவனுடைய பெட்டி குருமூர்த்தி ஐயா வீட்டிலே இருக்கையிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் குருமூர்த்தி ஐயாவையும் அவர் வீட்டையும் அவர் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்தார். ஒரு முறை சொல்லி பாருங்களேன் பார்ப்போம். அல்லேலூயா. இந்த நீங்கள் அறிக்கையோடு சொன்ன இந்த வார்த்தையை கர்த்தரும் சந்தோஷப்படுறாரு, கர்த்தர் இதை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த மாதம் அந்த குறைவெல்லாம் நிறைவாக்கக்கூடிய ஒரு மாதம், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வதிக்கிற மாதம். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற எல்லாரும் ரொம்ப பாக்கியவான்கள். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இது நள்ளிரவில் தான் இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். நான் நேற்று ராத்திரியில் உட்காந்து ஜெபம் பண்ணும் பொழுது நான் குடும்பமாக ஆசீர்வதிக்க போகிறேன். குறிப்பாக இன்று ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க, இன்னைக்கு 14ஆம் தேதி ஜூன் 14, ஜூலை 14, ஆகஸ்ட் 14, அதாவது ஜூலை 14, ஆகஸ்ட் 14, செப்டம்பர் 14, 3 மாதம். அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். ஒரு 3 மாதத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்த கர்த்தர், ஓபேத் ஏதோமனுடைய வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், சில நன்மைகளையும் சில ஆசீர்வாதங்களையும் நீங்கள் விசேஷமாக தேவனிடத்துலேருந்து பெற போகிறீங்க. நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க, இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இன்னையிலேருந்து 3 மாதம் நீங்கள் கணக்கு வச்சுக்கொள்ளுங்க. 3 மாதம். இந்த 3 மாதத்துக்குள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளை செய்ய போகிறார். அப்போ ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்துச்சான். யாருடைய பெட்டி இருந்தது? ஆமாம், கர்த்தருடைய பெட்டி அப்படின்னாலே அந்த நாட்களில் இருந்த உடன்படிக்கை பெட்டியை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பெட்டி அப்படிங்கிறது உடன்படிக்கை அப்படிங்கிறத குறிக்கிறது. அப்போ வேதத்தில் சில உடன்படிக்கைகளை கர்த்தர் பண்ணி சில மக்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். சில உடன்படிக்கை நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். சில உடன்படிக்கைகளை கர்த்தர் பண்ணும்பொழுதே சில வாக்குத்தத்தங்களை கொடுத்து தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு உடன்படிக்கை அப்படின்னா நீங்கள் என்ன நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். உடன்படிக்கை அப்படிங்கிறது 2 பேர் போடக்கூடிய ஒரு ஒப்பந்தம், 2 பேர் தன்னுடைய உண்மையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு காரியம். இப்போ நம்ம தேசம் இருக்குது அப்படின்னா சில நாடுகளோட ஒப்பந்தம் பண்ணுவாங்க, சில உடன்படிக்கை பண்ணுவாங்க. நாங்கள் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்கிறோம், நீங்கள் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்யணும். குறிப்பாக இந்திய தேசமும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கா சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு அநேக போர் விமானங்கள், போர் கருவிகள், அணு ஆயுதங்கள் எல்லாம் தர்றோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. அதுக்கு இந்தியா பதில் ஒப்பந்தம் போடும். என்ன ஒப்பந்தம் போடும்? நாங்கள் எங்கள் தேசத்திலிருந்து விவசாய விளைபொருட்கள், கோதுமை, நெல், எதெல்லாம் உங்கள் நாட்டில் இல்லாமல் இருக்குதோ நீங்கள் எவ்வளோ பொருள் தர்றீங்களோ அதுக்கு ஈக்குவலான இந்த பொருட்களை தர்றோம் அப்படின்னு ஒப்பந்தம் போடுவாங்க. அப்போ அந்த ஒப்பந்தம் போடும் பொழுது அந்த 2 நாட்டுடைய முக்கிய தலைவர்கள், பிரதமர் கூடுவாங்க, அமெரிக்க அதிபர் கூடுவாங்க. 2 பேரும் உட்கார்ந்து பல ஜனங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணுறாங்க? ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் போடும் பொழுது அநேக காரியங்கள் என்ன பண்ணுவாங்க? பேசிக்கொள்வாங்க.
அமெரிக்கா சொல்லுவாங்க, நாங்கள் எடுப்பில் ஒரு 100 விமானம் தர்றோம் அப்படின்னா 100 விமானத்தையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், உடனே தரமாட்டோம், நாங்கள் ஒரு 25 தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. உடனே இந்தியா என்ன சொல்லும், நாங்களும் உடனே 100 மூட்டை நெல்லோ 100 மூட்டை கோதுமையோ தரமாட்டோம், எங்களாலையும் இவ்வளவு கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. இப்படி ஒப்பந்தம் போடும் பொழுது அந்த ஒப்பந்தத்தை 2 பேரும் மீறினா, யார் முதல்ல ஒப்பந்தத்தை மீறுறாங்களோ அவங்க அதுக்கு இவ்வளோ அபராதங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தங்களில் இருக்கும். இதுதான், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். அதான் உண்ட உடன்படிக்கை. அப்போ 2 பேரும் கையெழுத்து போடுறாங்க. அப்போ அந்த கொடுத்த வாக்குக்கு உண்மையுள்ளவராக மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க? 2 பேரும் உண்மையுள்ளவங்களாக மாறுறாங்க. இப்போ வேதத்தில் அந்த உடன்படிக்கைகள், நிறைய உடன்படிக்கைகள் உண்டு. ஆதாமோடு கர்த்தர் பண்ண உடன்படிக்கை உண்டு. ஆதாமுக்கு அடுத்தால நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை உண்டு. நோவாவுக்கு பிறகு ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைங்கிறது பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது ஒரு வருஷம் ஃபுல்லாக பேசலாம். உடன்படிக்கை யார் என்ன உடன்படிக்கை பண்ணாங்க, அந்த உடன்படிக்கைக்கு பிறகு என்ன ஆசீர்வாதம், சில நேரங்களில் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, இப்படிலாம் நிறைய காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஆபிரகாமோட உடன்படிக்கை, அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார், தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுவார். இப்படி நிறைய உடன்படிக்கைகள் உண்டு. இப்போ இந்த நாளில் தேவ பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் கர்த்தரோடு பண்ண சில உடன்படிக்கைகள் உண்டு. நாங்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்னைக்கு ஆண்டவருடைய அன்பை அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் சில உடன்படிக்கைகளை நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் பண்ணுறீங்க. அது நீங்கள் தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும் சரி, அந்த உடன்படிக்கையை நம்ம கடைசி வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறோமா? அந்த உடன்படிக்கை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. வாயை திறந்து பொருத்தனை பண்ணாலும் அது உடன்படிக்கை தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு நீங்கள் செய்யுங்க, நான் இதை உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறது உடன்படிக்கை. இப்போ புரிஞ்சுதா? உடன்படிக்கை பண்ணி கவர்னன்ட் பண்ணி ஜெபிச்சவங்க எத்தனை பேர்? பொருத்தனை பண்ணியிருந்தாலும் சரி, கை தூக்குங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றி இருக்கிறேன்னா, அந்த உடன்படிக்கையில் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன்னா அப்படிங்கிறத இன்றைக்கி தியானித்து பார்க்க போகிறீங்க. அது நிமித்தம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 50:5 ஒருத்தர் வாசிங்க. அல்லேலூயா. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி. இந்த வசனம் சொல்லுது, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணவங்க என்னுடைய பரிசுத்தவான்கள். யார் இவங்க? நீங்கள் தான் சொல்லணும். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணினவங்களோ, இந்த இடத்துல பரிசுத்தவான்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இது யார்? கரெக்டாக பதில் சொல்லுங்கள். ஆபிரகாமு, அப்புறம் சொல்லுங்க. ஊழியக்காரர் மட்டும்தானா? சரி, ஓகே. அடுத்தால பொருத்தனை பண்ணவங்க சொல்லுங்களேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. சரியா? சரி, ஓகே. வாசிப்போம். யார் அந்த பரிசுத்தவான்கள்? ஓ, இவங்க தானா அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க. ஒருத்தர் வந்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 20 எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 22:20 என்ன சொல்ல வரும் சாருங்க. இன்னொருத்தர் 1 கொரிந்தியர் 11:25 எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல இப்போ வாசிங்க. லூக்கா 22:20 வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இன்னொருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:25 போஜனம் பண்ணின பின்பு
அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. பலியினாலே உடன்படிக்கை பண்ணது நீங்கள் தான், சரியா? எப்பமெல்லாம் தேவ சமூகத்துக்கு வர்றீங்களோ கர்த்தர் உங்களை பரிசுத்தவான்களாக வைக்கிறார். ஊழியர்கள் மட்டும் பரிசுத்தவான்கள் கிடையாது. என்று ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தம் சிந்துதலுக்கு அடையாளமாகவும், இரத்தத்தை சிந்தி நம்மை கிரயமாய் மீட்டதற்கு அடையாளமாகவும், அந்த இரத்தத்தினாலே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காகவும், நம்முடைய அந்த இரத்தத்தினாலே நம்மை ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாகவும் நம்ம உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். எப்பமெல்லாம் இந்த இடத்துல திருவிருந்தெல்லாம் உண்மையாக பங்கு பெற்று கொண்டிருக்கவங்களா அல்லேலூயா சொல்லுங்கள். திருவிருந்து நல்லா கை தூக்கி சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை எடுத்து திருவிருந்தில் பங்கு கொள்கிற நீங்கள் எல்லாரும் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு மக்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ஒரு புது உடன்படிக்கைன்ற இரத்தமாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். உங்களுக்கு தெரியுமா, திருவிருந்து அது ஆண்டவரோடு உங்களுடைய உடன்படிக்கையை நீங்கள் புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் எக்காரணத்தை கொண்டும் திருவிருந்து ஆராதனையை மிஸ் பண்ணவே கூடாது. திருவிருந்து ஆராதனை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு மாதத்தில் கூட நீங்கள் திருவிருந்து ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாது. எப்பமெல்லாம் நீங்கள் திருவிருந்து ஆராதனையை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ அப்பமெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறுகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிங்க. அல்ல யாரோ ஒருத்தர் சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். எந்த காரணம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, திருவிருந்து ஆராதனை கர்த்தர் உங்களுக்காக அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ அந்த உடன்படிக்கையில் நீங்கள் தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு மாதமும் காத்துக்கொள்ளணும். அதனால தான் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, திருவிருந்தில் பங்கு கொள்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுறாரு? என் ஜனம்னு சொல்கிறார். அல்லேலூயா. யார் ஜனம்? என் ஜனம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ ஓபேத் ஏதோம் வீட்டில் அந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சான். அந்த வேதத்தின் அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களுக்குள்ள உடன்படிக்கை பெட்டியில் என்னெல்லாம் இருந்துச்சு? ஆரோனுடைய தொழுத்தோக்கோல். கை தட்டுங்க பார்ப்போம். அப்புறம் அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். சரியா? இந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்ன, ஆரோனுடைய துளித்தோக்கோல் என்ன, அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த மேலே இருக்கிற அந்த கேருபீன்கள், இதெல்லாம் நம்ம தியானிக்கணும். அதிலெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ரெண்டே காரியத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உடன்படிக்கையில் இருந்தது மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். என்ன வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம்? இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்தில் மன்னா என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும், கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்கள் வாழணும், கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி நாங்கள் போதித்து கொண்டே இருக்கிறோம். மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இன்னொன்று ஆரோனுடைய துளிர்த்த கோல். அல்லேலூயா. அந்த ரெண்டை மாத்திரம் நம்ம தியானிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அப்படிங்கிறது, நம்ம பாத்திரம் அப்படிங்கிறது நம்ம குறிக்கிறது. அது எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்துச்சா? என்ன பாத்திரம்? பொன் பாத்திரம். சில நேரங்களில் கர்த்தர் உங்களை பொண்ணை போல புடமிடுகிறார், பொண்ணை போல பரிசுத்தப்படுத்துகிறார். சில நேரங்களில் என் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு பிரச்சனை, என் குடும்பத்தில் எத்தனையோ காரியத்தை
நான் பேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி சில நேரம் ஆண்டவர் நிமித்தம் நீங்கள் சகிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் கர்த்தர் உங்களை பொன் பாத்திரமாக மாற்றி கொண்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேரை கர்த்தர் இன்னைக்கு பொன் பாத்திரமாக என்னை மாற்றி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அல்லையே சொல்லுங்க. ஒருவேளை சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. கர்த்தர் உங்களை பொன் பாத்திரமாக மாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் அது எதை குறிக்கிறது? 23ஆம் சங்கீதத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவருடைய வசனங்கள், கட்டளைகள், பிரமாணங்களை குறிக்கிறது தான் அந்த கோல். மோசே கையில் ஒரு கோல் இருந்துச்சு. அதை வச்சு என்ன பண்ணாரு? பாம்பா மாற்றினாரு, தண்ணீர் ரத்தமாக மாற்றினாரு. அது கை தட்டுங்க, அதான் ரொம்ப முக்கியம். செங்கடலையே பிளந்துட்டார். அல்லேலூயா. ஆமாம், கற்பாறை அடித்தார், தண்ணி வந்துச்சு. அடிக்கக்கூடாதுன்னு சொல்லும் போதும் அடிச்சு விட்டார். இப்படி நிறைய சொல்லலாம். அப்போ மோசே கையில் ஒரு கோல், ஆரோன் கையில் இருந்த கோல் அது துளிர்த்த கோலாக மாறுச்சு. தாவீதுட்டையும் ஒரு கோல் இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் ஒரு கோல் கொடுக்குறார். அதுதான் அந்த வேத வசனங்கள் என்னக்கூடிய ஒரு கோல். எத்தனை பேர் வசனங்களை படித்து கொண்டு இருக்கிறீங்க? உண்மையா வசனங்களை உண்மையாக படிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் வேத புஸ்தகத்தில் உங்களை பற்றி எழுதியிருக்குன்ட்டு? எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை பற்றி வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு? தெரியுமா? ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கடந்த நாட்களில் வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நிறைய காரியத்துக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், சில முக்கியமான காரியத்துக்கு. இப்போ ஆண்டவருடைய சத்தம் வந்து ஒரு நாள் எனக்கு பிரத்யேகமாக கேட்டுச்சு. என் மகனே, புஸ்தக சுருளில் உன்னை பற்றி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னார். அப்போ அந்த வசனம், அந்த வார்த்தை என்னோடு பேசிக்கொண்டே இருக்குது. புஸ்தக சுருளில் உன்னை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு வேத வசனம். இந்த வசனத்தை நான் எங்கே இருக்குன்னுலாம் கண்டுபிடிக்கல. அது ஒரு வேத வசனம், பைபிளில் இருக்குது. புஸ்தக சுருளில் உன்னை பற்றி எழுதப்பட்டிருக்குது அப்படின்னார். இப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் நிறைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறேன், எனக்கு விடையே வரமாட்டிருக்கு. சிலதுக்கு விடை வருது, பதில் வருது, சில நன்மைகள் வருது, ஆசீர்வாதம் வருது. அப்போ நீங்கள் என்னை பற்றி எழுதப்பட்டிருக்குதே, நீங்கள் வந்து எந்த அதிகாரத்தில், எந்த வசனத்தில் நீங்கள் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்னோட ஒரு காரியத்தை பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அதை கர்த்தர் உங்களோடையும் பேசுகிறார். இன்றைக்கி நான் உங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிற வசனம், உங்களை பற்றி பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை, உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் எழுது அப்படின்னார். எழுதுனேன். 28/4/1976. வேத புஸ்தகத்தில் இருக்கிற 66 புஸ்தகத்துலேயும் நிச்சயமாக 4ஆம் அதிகாரம் இருக்கும் இல்லையா? 4வது மாதத்துக்கு 4வது அதிகாரம். சில புஸ்தகங்களில் 28 உண்டு. அப்போ 28க்கு மேலேயும் இருக்கும். சில நேரங்களில் 28க்கு கம்மியாக இருக்கும். 28க்கு கம்மியாக இருக்கிற புஸ்தகத்தை குறித்து நான் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொரு வேத அந்த புஸ்தகங்கள், நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய 4ஆம் அதிகாரமும் 28 அதிகாரத்தையும் எடுத்து நீ பொறுமையாக வாசிக்கணும். அதில் நான் உன்னை குறித்து சொல்லியிருக்கேன் அப்படின்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் உட்காந்து அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். எங்கள் வீட்லேயும் சொன்னேன். இப்போ ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையினால் என்னோட இடைப்படுதாரு, சரி பார்ப்போம் ஆண்டவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வாசிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு அதிகாரமாக பொறுமையாக பல முறை வாசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கூட நாளையிலேருந்து இந்த என்ன சொல்கிறது, சிறு பிள்ளைகளுக்கு வீட்டு பாடம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஹோம் ஒர்க்கு. உங்களுக்கு இந்த ஹோம் ஒர்க்கு தர்றேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒயிட் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க, வீட்டில் போய் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கிடுங்க. 28/4 உங்கள் என்ன 3வது மாதம்னா 3வது அதிகாரம். நீங்கள் பொறுமையாக வாசிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் பேச நல்ல ஜபத்தோட. அப்போ ஆண்டவர் முதல் எடுத்த உடனே என்னோடு பேசினார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 4:22. நிறுத்தி வாசிங்க பார்ப்போம் ஒவ்வொரு வார்த்தையா.
சரி, இந்த வசனத்தை நீங்கள் இதில் உள்ள முக்கியமான வரியை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை இரும்பு. எனக்கு அதை படித்த உடனே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். உன்னுடைய ஃபாஸ்ட் என்ன, நீ வந்து ஃபாஸ்ட்டில் என்ன பண்ண? நான் எடுத்த உடனே நான் பல முறை சொல்லிட்டேன், நான் படித்து முடித்த கொஞ்ச நாள்லேயே நான் போய் வேலை பார்த்தது ஒரு பித்தளை, அந்த பொருட்கள் பித்தளை தகடு, அந்த பித்தளையினாலான எல்லா பொருட்களும் தயார் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் நான் வேலைக்கு சேர்ந்தேன். கிட்டத்தட்ட 300 பேர் இருந்தாங்க அந்த ஃபேக்ட்ரியில். சரியா, எடுப்புலேயே 300 பேருக்கே நான் சூப்பர்வைசர். ஆனால் நான் சின்ன பையன், சொல்கிறத ஒருத்தனும் கேட்க மாட்டான். ஆனால் அப்படி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் நாளில், ஏன்னா நம்ம அது இருக்கிறதுனால. இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பூமியிலேருந்து அநேக உலோகங்கள் வெட்டி எடுக்கிறாங்க. சில உலோகங்கள் இரும்பாக இருக்கட்டும், செம்பாக இருக்கட்டும், எல்லா கனிம வளங்கள் பூமியில் இருக்குது. பித்தளை மட்டும் பூமியில் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? பித்தளை வந்து ஒரு செயற்கை உலோகம், செயற்கையாக மனிதர்கள் தயார் பண்ணக்கூடிய ஒரு உலோகம். அது பைபிளில் 4ஆம் அதிகாரத்திலே இருக்குது, அப்போவே தயார் பண்ணியிருக்காங்க. பித்தளை வந்து பார்த்திங்கன்னா செம்பு, துத்தநாகம், சில பொருட்களை போட்டு உருக்கும் போது அதுலேருந்து கிடைக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், பழைய பித்தளை பாத்திரங்கள் அதெல்லாம் வாங்கி அதை பண்ணுவோம். அப்போது அந்த ஒவ்வொரு நாளும் உருக்கிறதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதை எடுத்துலேயே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்போது நான் ஆரம்பத்தில் அப்போவே நான் அந்த நாட்கள்லேயே காலையில் எந்திரிச்ச உடனே வேத வசனத்தை வாசிச்சுட்டு ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது முக்கியமான ஒரு சென்சிட்டிவ், அதை சொல்லிக் அந்த ஃபார்முலா சொல்லி தரவே மாட்டாங்க. ஏன்னா அதை சொல்லி கொடுத்துட்டோன்னா வேலை கற்றுக்கொள்வாங்க. அந்த தகடு தயார் பண்ணும் பொழுது மஞ்சள் கலரில் வரணும், சிகப்பு வரக்கூடாது. சில நேரத்தில் ஏதோ ஒன்று அதிகமாக சேர்ந்துட்டுனா சிகப்பு வரும், அது ரிஜெக்ட் ஆகும், மறுபடியும் மெல்ட்டிங் போகணும். இப்படி நிறைய காரியம் உண்டு. நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இது என்னை வந்து மேனேஜர் கேட்பார், தம்பி கால்குலேஷன்லாம் படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பார். படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. ஆனால் ஒருத்தர் சொல்லி தர மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இவர் ஒவ்வொரு நாளும் கேட்காரு, எனக்கு அந்த பொறுப்பு வரப்போகுது, கொஞ்சம் நாளில் அந்த மெல்ட்டிங் பொறுப்பு எனக்கு வரப்போகுது. அந்த மெல்ட்டிங் செக்ஷனில் நான் நிற்கணும். மெல்ட்டிங்னா உருக்கிற பகுதி, எதை எவ்வளோ நான் தான் வெயிட் போட்டு எடுத்து கொடுக்கணும். ஏதாவது ஒரு மிஸ்டேக்னால் இவர் தந்தார் அப்படின்ட்டுருவாங்க. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜோம் பண்ண, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு கிருபையை கட்டளிட்டார். கருப்பசாமி அப்படின்னு சொல்லி அந்த மெல்ட்டிங் மேன் அவர் வந்தார் ஒரு நாள். சார், உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, ஒருத்தரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்காங்க. நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர்றேன், ஒரு பேப்பர் பேனாவோடு இருங்க, எத்தனை கிலோ போட்டால் என்ன வரும் அதை நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தந்துடுதேன். நீங்கள் அந்த குடவுன்லேருந்து எடுக்கும்போது அந்த கிலோ மாத்திரம்தான் எடுத்து கொடுக்கணும், வேறு எடுத்தே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன், கரெக்டாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடோனில் இருக்கும். காலையில் போய் அந்த மெல்ட்டிங்க்கு ஒவ்வொரு கிலோ வெயிட் போட்டு நான் எடுத்து கொடுக்கணும். அவர் சொன்ன ஃபார்முலா, அந்த சகாயத்தை கர்த்தர் தான் எனக்கு கட்டளையிட்டார். வெகு சீக்கிரத்தில் அந்த என்னைக்கு அந்த ஃபார்முலா படி செய்ய ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வேஸ்ட் வராது. அந்த உருகும்போது நிறைய வேஸ்ட் வரும், எல்லாமே கால்குலேஷன். வேஸ்டேஜ் கம்மியாச்சு. ஒரு 300 கிலோ எடுத்து கொடுக்குறோம், ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து கொடுக்குறோம்னா கிட்டத்தட்ட 250 கிலோ அது எனக்கு அந்த ஃபினிஷிங் குட்ஸ் வந்துடும். ரொம்ப ஆச்சரியப்பட்டார், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பித்தளை அப்படிங்கிறத காத்து கொடுத்தார். பித்தளை, இரும்பு, அடுத்தால வந்தது இரும்பு ஃபீல்டுக்கு வந்தேன். அங்கேயும் கர்த்தர் என்ன பயன்படுத்தினார். அப்போ இந்த வசனத்தின்படி பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனான. ஆசாரியன் அப்படின்னா ஒரு லீடர்ஷிப்பு. உன்னை பற்றி எழுதியிருக்கேனா அப்படின்னார். இது உன்னுடைய ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஊழியங்கள், காரியங்கள் நடக்கிறத குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறணும்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ வேதகத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியில் மண்ணா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரம், அது உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த துளிர்த்த கோல் வேத வசனத்தை குறிக்கிறது. அதனால் இன்னிலிருந்து உங்களை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, என்னை பற்றி வேதத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, நீங்கள் பைபிளை முறையாக படித்தாலும் சரி, இன்னைக்கு இருந்து போய் உங்கள் வீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் படி. எத்தனை பேர் படிக்க போகிறீங்க, வாசிக்க போகிறீங்களா? வாசித்து பாருங்கள், நீங்கள் வந்து சொல்லுவீங்க என்கிட்ட. அப்படியே ஒவ்வொரு வார்த்தை மூலமாக ஆண்டவர் பேசுவார், பேசிக்கிட்டே இருக்கார். நிறைய வார்த்தை, நிறையா என் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச காரியமெல்லாம் பைபிளில் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதான் நான் சாம்கிட்ட கேட்டேன், தம்பி ஒரு மார்க்கர் எடுத்துகிட்டு வா தம்பி,
எல்லாத்தையும் மார்க் பண்ணி வைக்கணும். நான் அதை எழுதி வைக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில், வேத வசனங்கள் அற்புதத்தை கொண்டு வரும். ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், அந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் நடந்தது போலவே சில நன்மை நடக்கணும் அப்படின்னா, சில உடன்படிக்கைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் அழைக்கப்படுறீங்க. பலியினால் என்னோடு பண்ணின உடன்படிக்கை. இன்றைக்கி நீங்கள் உடன்படிக்கை, ஆண்டவரே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீங்கள் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம். தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தமுங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மலையும். ஆமாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மலையும் உண்டாயின. கவனிங்க, ஒரு 5 நிமிஷத்தில் நான் செய்தியை முடிக்கிறேன். அடுத்தபடியாக நீங்கள் பாருங்கள், உடன்படிக்கை பற்றி தேவனுடைய ஆலயத்தில் காணப்பட்டுச்சான். எங்கே காணப்பட்டுச்சு? தேவனுடைய ஆலயத்தில். அந்த ஆலயம் திறக்கப்பட்ட உடனே அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சான். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஸ்தலம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய ஒரு வாசஸ்தலம். நீங்கள் தூக்கிட்டு வருகிற வேத புஸ்தகம் ஒரு உடன்படிக்கை பெட்டி. எத்தனை பேர் மகிழ்ச்சியோட வேத புஸ்தகத்தை நல்லா தூக்கிட்டு வர்றீங்க? நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்குறீங்க. அதனால தான் சொல்லுவாங்க இல்லையா, வேதத்தை நீ சுமந்தால் அது உன்னை சுமக்கும். உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் சுமந்துட்டு வர்றீங்க. எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியில் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமோ அந்த ஆரோனுடைய துளித்த கோலும் இருந்துச்சோ, அப்படி தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி ஆலயத்திலிருந்து வேத வசனங்கள் உங்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து எதெல்லாம் வந்துச்சா? மின்னல்கள், சத்தங்கள், இடி முழக்கங்கள், பூமி அதிர்ச்சி, பெருங்கல்மலை. சில நேரம் நீங்கள் வேத வசனத்தை கேட்குறீங்க, எல்லா நேரமும் ஆண்டவருடைய வேத வசனம் உங்களை தேற்றுறதில்லை, உங்களை பேசுறதில்லை. சில நேரம் பெருங்கல் மலை. என்ன மலை? கல்மலையில் போயிருக்கீங்களா? மேலேருந்து விழுற சின்ன பனிக்கட்டி கல்மலை இல்லை, பெரிய பெரிய கல்மலை. யோசுவா காலத்தில் கல்லெல்லாம் வந்துச்சு மேலேருந்து. ஐஸ் கட்டி மலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நான் சொல்கிறது உண்மையான கல்மலை. சில நேரங்களில் எத்தனை பேர் கல் எரிபட்டிருக்கீங்க? கல்லாறு எரிபட்டவங்க யாராவது இருக்கீங்களா? கல்லால் எரிபட்டவங்க. நீங்கள்லாம் படக்கூடாது, வலிக்கும். நாங்கள்லாம் கல்லை கொண்டு எரிஞ்சு சண்டை போட்டிருக்கோம். இந்த இடத்துல எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு தழும்பு இருந்துச்சு. ஒரு பையன் கல்லை கொண்டு எரிஞ்சிட்டான். அதுக்கு ஏன் மேலே பட்டுச்சு. சின்ன வயசில் நான் அதுக்கு ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு விடுவேன்னா எரிஞ்ச மண்டையில் பின்னாடி பட்டுச்சு. இப்படி கல். இப்போ கவனிங்க, சில நேரங்களில் கல் அப்படின்னா உங்களை பாதிக்கக்கூடிய வசனம் இங்கேருந்து வரும். இன்னைக்கு பாஸ்டர் வந்து என்னையே தான் டார்கெட் பண்ணி பேசினார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும். சில நேரம் யாரையாவது டார்கெட் பண்ணி பேசிட்டோம்னா மற்றவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்மளை டார்கெட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. எதுக்காக உங்களை டார்கெட் பண்ணி பேசணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? சில நேரம் உடன்படிக்கை பெட்டியிலேருந்து வர்ற வார்த்தை உங்களுக்கு கல்லாக தான் இருக்கும். கல் மேலே படுற மாதிரி தான் இருக்கும். கல் மேலே படும்போது யாருக்கும் வலிக்காது. அல்லேலூயா. பூ படும்போது இனிமையாக இருக்கும், கல் படும்போது கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ சில நேரங்களில் ஆலயத்துக்கு நீங்கள் வர்றீங்க, எல்லா நேரமும் உங்களை தேற்றக்கூடிய வார்த்தை வராது. சில நேரங்களில் ஆண்டவரை பாருங்கள், கல் எரிவதற்காக கல்லை எடுத்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? மறைஞ்சு போயிட்டார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். நாங்கள்லாம் ஒரு சபைக்கு போனோம். இப்போ அவர் இல்லை. இப்போ சில நேரத்தில் பாஸ்டர் டார்கெட் பண்ணி பேசுவார். நான் முடிஞ்ச உடனே அவர் சொல்லுவேன், ஒரு பேரை சொல்லி, இன்றைக்கி உங்களை பற்றி நல்லா பேசினார் கேட்டீரா அப்படிம்பேன். எனக்கு அதை பற்றிலாம் வருத்தம் இல்லை. அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார், நான் தூங்கிட்டேன். நடந்தது. நான் ஜோக்குக்கெல்லாம் சொல்ல, எங்கள் வீட்டம்மாவுக்கு தெரியும். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு, தூங்கிட்டேன்.
எனக்கு என்னை குறித்து என்ன பேசினாலும் நான் நல்ல மனுஷன். அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நான் ரொம்ப திட்டுவேன் அவரை. ஏன்ப்பா அப்படி பார்க்குற நேரம்லாம் அவரை திட்டுறீங்க அப்படிம்பார். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார், நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றார். நீங்கள் அப்படி யாரும் தூங்கிடாதீங்க. அல்லேலூயா. நல்ல மனுஷன். அவர் திடீர்னு இறந்துட்டார். பிரசங்கத்தில் தூங்குனதுனால இறந்தாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வேதத்தில் பிரசங்கத்தில் தூங்கும்போது ஒரு பையன் ஐத்தீவு மாடியிலேருந்து விழுந்துட்டார். நீங்களும் மாடியில் தான் இருக்கீங்க, தூங்கிடாதீங்க. அல்லேலூயா. அப்போ நான் எது சொல்ல வர்றேன் அப்படின்னா, சில கல்மலை, சில உடன்படிக்கை பெட்டியிலிருந்து கல்மலை உண்டாச்சான். அப்புறம் என்ன இருந்துச்சு? இடி முழக்கம், பூமி அதிர்ச்சி, மின்னல், சத்தம். இது எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கோ அந்த அளவுக்கு அதில் ஆசை இருக்குது. மின்னல் இருக்கணும் மனுஷன் வாழ்க்கையில். மின்னல் ஒரு வெட்டும்போது வெளிச்சம். சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு மின்னல், ஒரு வெளிச்சம் வானத்திலேருந்து வந்துச்சு, பவுலா மாறினார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வெளிச்சம் வரணும். நீங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றத்தை மாறணும், உங்கள் ஜீவியை மாறணும், உங்கள் மேலே ஒரு மின்னல் வரணும். இடி முழக்கம். தேவன் பார்த்தீங்கன்னா மோசையோடு சீனா மலையிலேருந்து பேசும்பொழுது இடி முழக்கம் போல் அந்த சத்தம் இருந்துச்சான். அப்போ இடி முழக்கம், மின்னல் எல்லாமே சில நேரங்களில் இடியை பார்த்து நம்ம பயப்படுறோம் தானே, சில பக்கத்தில் விழுற மாதிரி. அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இங்கேருந்து வரக்கூடிய வார்த்தை உங்களுக்கு மின்னலாகவும் இடி முழக்கமாகவும் பெருங்கல்மலையாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. அது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தான். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பெட்டி அவருடைய ஆலயத்தில் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா கடிந்து கொள்ளணும். சில நேரங்களில் ஊழியர்கள் நாங்கள் கடிந்து கொள்ளணும், ஆனால் அதுக்கு நாங்கள் ரொம்ப தயங்குறோம். சில நேரங்களில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். யாரையாவது கடிந்து கொண்டோம்னா அதை மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வேத புஸ்தகம் சகரியா 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் சில உடன்படிக்கை நிமித்தம் 9ஆம் அதிகாரம், உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. நீங்கள் நல்லா கவனமாக கவனிங்க. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீர் இல்லாத குழி. எப்படிப்பட்ட குழி? தண்ணீர் இல்லாத குழி. இந்த தண்ணீர் இல்லாத குழி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத அனுபவத்தில் இருக்கிறவங்க, ஞானஸ்நானத்தை எடுக்காமல் இருக்கிறவங்க, இவங்களுக்காக கூட கர்த்தர் ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம், யாருக்காகலாம்? குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க, ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறவங்க, இவங்களுக்கும் ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை. யார் இவங்களை? உன்னுடையவர்களை. கவனமாக சொல்லுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவோ அப்பாவோ கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் சரி, அந்த ரட்சிக்கப்படாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களையும் கர்த்தர் விடுதலை பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் வர்றதே பெருசு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இனி உங்களுடைய குடும்பத்தின் மக்களை ரட்சிப்புக்களை நடத்தக்கூடிய பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தர்றார். ஆமென். நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் ரட்சிப்புக்களை நடத்தணும். நீங்கள் முழங்கால் படிடுவீங்களோ, கண்ணீரை சிந்துவீங்களோ, உபவாசம் பண்ணுவீங்களோ, உருளுவீங்களோ, பெறலுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மேலே கணக்கு கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிறவங்க. தண்ணீர் இல்லாத குழியில் இருந்தால் என்ன ஆகும்? அல்லேலூயா. தண்ணீர் இல்லாத குழியில் நிறைய சப்ஜெக்ட் அது. தண்ணீர் இல்லாத குழி. தண்ணீர் இல்லாத குழி எதுக்கு பயன்படும்? சொல்லுங்க பார்ப்போம். யார் இது? நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சிஸ்டர். நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. தண்ணீர் இல்லாத குழி அடக்கம் பண்ண பயன்படும். உங்கள் வீட்டில் உள்ள யாரும் அப்படி மரணத்துக்கு ஒப்பான காரியத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியில் முங்கி எந்திரிச்சிடணும். ஞானஸ்நானம் பெறாதவங்க சீக்கிரத்தில் எடுத்துருங்க. ஆண்டவருடைய வருகை சமீபம். அது உங்களுடைய உடன்படிக்கை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே பெரிய நன்மை உண்டாகணும். உங்கள் 3 மாதத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடக்கணும். அப்போ தண்ணீரில்லாத குடியில் கிடக்கிறவங்களை என்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால, ஒவ்வொரு திருவிருந்த ஆராதனையிலும் மிச்சம் இருக்கிற அப்போ, மிச்சம் இருக்கிற திராட்சரசத்தை பார்த்து சொல்கிறோம்,
ரட்சிக்கப்படாத அநேகருக்கு இது ஆயத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்கள் மேலே சில கடமைகளை இன்றைக்கி வச்சு அனுப்புகிறார். முதலாவது, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணினவரை கூப்பிட்டுங்க. நீங்கள் பலியினால் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் வீட்டில் போய் ஆயத்தமாக நீங்கள் செபிச்சு பாருங்கள், ஆண்டவரே நான் உம்மோடு பண்ண உடன்படிக்கையில் எதிலெல்லாம் மீறி இருக்கேன். வேதத்தில் ஒரே ஒரு வசனம் உண்டு, அதை மாத்திரம் நான் வாசிச்சுட்டு ஜெபிக்கிறேன். யோபனுடைய புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அந்த வார்த்தையை கூட நான் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யோபு 31 அதிகாரம் 1 மாத்திரம் வாசிங்க. யோபு 31:1. போதும். இந்த இடத்துல யோபுடைய உடன்படிக்கை கண்ணோடு உடன்படிக்கை பண்ணாராம். நான் நிறைவாக சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் சிலர் உங்கள் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணணும். எதுக்காக கண்ணோடு உடன்படிக்கை பண்ணணும் சொல்லிடுங்களேன். முடிஞ்சிட்டு ப்ரேயர் ஜெபம் பிரசங்கம் முடிஞ்சிட்டு. இன்னைக்கு கண்ணோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கண்ணை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கரெக்டாக சொல்லுங்க. என்னது? அதெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க பாப்போம். கண்ணை வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செல்லு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. செல்லும் ரீல்ஸும். அல்லேலூயா. செல்லும் ரீல்ஸும் ஒன்றும் இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் வந்துச்சு. ஒரு ஊழியருடைய ரீல்ஸ் தான். ஒரு வசனத்தை சொன்னார், ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டு. ஃபஸ்ட்டு வசனம் தான் வந்துச்சு. தள்ள தள்ள சரியாக 1.25 மணி நேரம் ஆயிருக்கு, எனக்கு போனதே தெரியல. 1.25 நேரமும் வசனமாக வந்துச்சு, வசனம்லாம் வரல. உடன்படிக்கை பண்ண ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் ரீல்ஸ் பார்க்கிங்க? கையெல்லாம் தூக்காதீங்க, உங்கள் ரகசியம் வெளியில் தெரியக்கூடாது. ரீல்ஸ் பார்க்குறவங்களோட கர்த்தர் பேசுகிறாரு. நீங்கள் கண்ணோட உடன்படிக்கை பண்ணுங்கள், 3 மாதத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நான் தெளிவாக சொல்கிறேன், ஆண்டவர் சிலரோடு தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ரீல்ஸ் எத்தனை மணி நேரம் பார்க்குறீங்க செல்ஃபோனில்? ஆண்டவர் என்னோடு கடிந்து கொண்டு பேசினார். செல்ஃபோனை கீழே வைக்கிறது இல்லை. அதனால் உங்களை மாதிரி செல்லு வாங்கிக்கணும், பட்டன் ஃபோன், பிரச்சனையே கிடையாது. கீழே விழுந்தாலும் சரி, லாரி ஏறினாலும் சரி, பீரங்கி மேலே ஏறி போனாலும் சரி, எடுத்து பேட்டரி போட்டால் அது பேசுது. எங்கள் வீட்டம்மா ரொம்ப நாள் அந்த ஃபோன் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் திட்டுனதுனால தான் டச் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கோம். அது இன்னும் ஆப்ரேட் பண்ண தெரியல. ஆனால் எங்கள் வீட்டம்மா வச்சுருந்த ஃபோன், இந்த சாம்சங் ஃபோன், எங்கெல்லாம் போவோம், பறக்கும் சில நேரத்தில் பேக்கிலேருந்து எடுக்கும்போது. அப்போ பாருங்கள், எத்தனை பேர் இன்றைக்கி ஒப்பு கொடுக்க போகிறீங்க? நான் சொல்கிறேன், ஒரு 3 மாதம் மாத்திரம் ஒரு 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 பரிச்சார்த்த முயற்சியாக நீங்கள் செல்லில் ரீல்ஸ் பார்க்குறத குறைச்சிட்டு அந்த நேரத்துக்கு நீங்கள் வேத வசனத்தை, நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து திருப்பி திருப்பி வாசிங்க. சில வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடு கொடுத்து அதை நிறைவேற்ற போகிறார். அப்போ இன்றைக்கி நீங்கள் கண்களோடு உடன்படிக்கை நிறைய இருக்குது இந்த மாதிரி காரியம். நான் இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம்தான் அந்த தேவனுடைய பெட்டி இருந்த பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது போல் நீங்கள் செப்டம்பர் 14க்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும். உங்கள் வீட்டுக்குள்ளே சில நன்மை வரணும். ஒவ்வொரு உடன்படிக்கைக்கு பிறகு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. அதனால் எல்லோரும் எழுந்து நில்லுங்க. தேவ சமூகத்தில் எல்லோரும் எழுந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே ஒரு சின்ன ஜெபந்தான் நீங்கள் பண்ணணும். 1 நிமிட ஜெபந்தான். ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.